சகியும் சதீஷும் சிறு வயதிலிருந்தே பிரிக்க முடியாத நண்பர்கள். அவர்களின் வீடுகள் ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்ததாக இருந்ததால் காலையில் பள்ளிக்குச் செல்வதிலிருந்து மாலையில் வீடு திரும்பும் வரை இருவரும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். அவர்களின் நட்பு பள்ளி வளாகத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஒரே வகுப்பில் அமர்ந்து படிப்பது, இடைவேளையில் சேர்ந்து விளையாடுவது, பாடங்களில் ஒருவருக்கொருவர் உதவுவது என்று அவர்கள் பகிர்ந்த ஒவ்வொரு நாளும் அழகான நினைவுகளாக மாறின. பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்தவுடன் புத்தகப்பையை வைத்துவிட்டு தெருவில் ஓடி விளையாடுவது அவர்களின் வழக்கம். கிரிக்கெட், கபடி, கண்ணாமூச்சி, சைக்கிள் போட்டி என அவர்கள் விளையாடாத விளையாட்டே இல்லை. சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த அந்த நாட்கள் அனைவரையும் கவர்ந்தன. பண்டிகை நாட்கள் வந்தாலோ அவர்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. புதிய ஆடைகளை அணிந்து இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டாடுவார்கள். இரு குடும்பங்களும் ஒரே குடும்பம் போல அன்புடன் பழகின. பள்ளி படிப்பை முடித்த பிறகும் அவர்களின் பாதைகள் பிரியவில்லை. அதே கல்லூரியில் சேர்ந்து மீண்டும் ஒரே வகுப்பில் படிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த செய்தி இருவரின் குடும்பத்தாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கல்லூரி வாழ்க்கையும் அவர்களின் நட்பை இன்னும் வலுப்படுத்தியது. வகுப்புகள், கருத்தரங்குகள், திட்டப்பணிகள், சுற்றுலா என எல்லா நிகழ்வுகளிலும் இருவரும் இணைந்தே செயல்பட்டனர். ஒருவரின் வெற்றியை மற்றொருவர் மனதார கொண்டாடுவார்கள். சதீஷ் அமைதியாக யோசித்து முடிவெடுக்கும் குணம் கொண்டவன். சகி எப்போதும் உற்சாகமாக அனைவரையும் சிரிக்க வைக்கும் குணம் கொண்டவள். அவர்களின் வேறுபட்ட குணங்களே அந்த நட்பை மேலும் அழகாக மாற்றின. அவர்களின் பெற்றோர்களும் இந்த நட்பை மிகவும் நேசித்தனர். எந்த வீட்டில் சமைத்தாலும் மற்ற வீட்டிற்கும் உணவு அனுப்புவது வழக்கமாக இருந்தது. இரு வீடுகளுக்கும் கதவு மட்டும் தனியாக இருந்ததே தவிர மனங்கள் எப்போதும் ஒன்றாகவே இருந்தன. காலம் நகர்ந்தாலும் அவர்களின் குழந்தை பருவ நினைவுகள் தினமும் பேசப்படும் தலைப்பாகவே இருந்தது. பழைய புகைப்படங்களை பார்த்து சிரிப்பதும் பள்ளியில் நடந்த குறும்புகளை நினைத்து மகிழ்வதும் அவர்களின் அன்றாட பழக்கமாக இருந்தது. வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருந்தது. சிறுவயதில் தொடங்கிய அந்த அழகான நட்பு பள்ளியிலிருந்து கல்லூரி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்தது. ஆனால் காலம் அவர்களுக்காக எதிர்பாராத ஒரு திருப்பத்தை அமைதியாக காத்து கொண்டிருந்தது. சகியின் வாழ்க்கையில் காலம் மெதுவாக புதிய பொறுப்புகளை கொண்டு வந்தது. கல்லூரி படிப்பை முடித்தவுடன் தனது குடும்பத்தின் எதிர்காலம் தனது தோள்களில் இருப்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். சகியின் தந்தை அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தார். வயது முதிர்ந்ததால் மீண்டும் வேலைக்கு செல்லும் நிலையும் அவருக்கு இல்லை. குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருந்தவர் இப்போது ஓய்வெடுத்து அமைதியாக வாழ வேண்டிய காலம் வந்திருந்தது. அவளது தாய் முழு நேர இல்லத்தரசியாக இருந்தார். வீட்டின் ஒவ்வொரு தேவையையும் அன்புடன் பார்த்து கொண்டாலும் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டும் வாய்ப்பு அவருக்கு இல்லை. குடும்பத்தின் அனைத்து நம்பிக்கையும் ஒரே திசையை நோக்கி இருந்தது. சகிக்கு 2 தங்கைகள் இருந்தனர். இருவரும் தங்களது படிப்பில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர். அவர்களின் கல்வி, எதிர்காலம், கனவுகள் அனைத்தும் தடையின்றி தொடர வேண்டும் என்பதே சகியின் மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. அதனால் ஒரு நல்ல வேலை கிடைப்பது சகிக்கு வெறும் ஆசையாக இல்லை, அது குடும்பத்தின் அவசியமாக மாறியது. வீட்டின் செலவுகள், தங்கைகளின் கல்விக் கட்டணம், அன்றாட தேவைகள் அனைத்தும் அவளது வருமானத்தையே எதிர்பார்த்து காத்திருந்தன. இந்த உண்மையை புரிந்து கொண்ட சகி எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரக்கூடாது என்று முடிவு செய்தாள். தனது குடும்பத்திற்காக உழைப்பதே தனது முதல் கடமை என்று எண்ணி வேலை தேடும் முயற்சியில் முழு மனதுடன் இறங்கினாள். குடும்பத்தினர் அவள் மீது வைத்திருந்த நம்பிக்கை சகிக்கு ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அதே நேரத்தில் அது அவளுக்கு ஒரு வலிமையையும் அளித்தது. அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி நாளுக்கு நாள் அதிகரித்தது. தனது சொந்த விருப்பங்களை விட குடும்பத்தின் தேவைகளுக்கே அவள் முன்னுரிமை கொடுத்தாள். தங்கைகளின் சிரிப்பும் பெற்றோரின் நிம்மதியும்தான் தனது வெற்றியின் உண்மையான அர்த்தம் என்று அவள் நம்பினாள். வீட்டில் யாரும் வெளிப்படையாக அழுத்தம் கொடுக்கவில்லை.
ஆனால் குடும்பத்தின் அமைதியான எதிர்பார்ப்பே சகியின் மனதில் ஒரு பெரிய பொறுப்புணர்வை விதைத்தது. அந்த பொறுப்பை சுமையாக அல்ல, தனது வாழ்க்கையின் நோக்கமாகவே அவள் ஏற்றுக்கொண்டாள். இவ்வாறு மகிழ்ச்சியான கல்லூரி வாழ்க்கையிலிருந்து பொறுப்புகள் நிறைந்த வாழ்க்கை பயணத்திற்கு சகி அடியெடுத்து வைத்தாள். அந்த ஒரு முடிவு அவளது வாழ்க்கையை மட்டுமல்ல, அவளது குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. காலம் அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வந்தது. கல்லூரி முடிந்த சில மாதங்களிலேயே சதீஷுக்கு வட இந்தியாவின் டெல்லியில் உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. தனது எதிர்காலத்திற்காக அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. இந்த செய்தி சகிக்கும் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் ஒன்றாக கொடுத்தது. நண்பன் வாழ்க்கையில் உயரப் போகிறான் என்ற பெருமை ஒரு புறம் இருந்தாலும், சிறுவயதிலிருந்து நிழல் போல உடன் இருந்த ஒருவன் இனி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கப் போகிறான் என்ற எண்ணம் அவளது மனதை கனக்கச் செய்தது. புறப்படும் நாள் வந்தது. இரு குடும்பத்தினரும் சதீஷை வழியனுப்ப ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தனர். வழக்கம்போல் பேசிக்கொண்டு சிரிக்க முயன்றாலும் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த பிரிவின் வலி இருவரின் கண்களிலும் தெளிவாக தெரிந்தது. வார்த்தைகளை விட அமைதியே அந்த தருணத்தை அதிகமாக பேசிக்கொண்டிருந்தது. ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியபோது சகியும் சதீஷும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே நின்றனர். சிறுவயது முதல் கல்லூரி வரை இணைந்து நடந்த அனைத்து நினைவுகளும் அந்த சில நொடிகளில் மனதில் ஓடின. பிரிய மனமில்லாமல் கைகளை அசைத்தபடி மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் இருவரும் தங்களின் உணர்வுகளை அடக்கிக் கொண்டனர். ரயில் நிலையத்தை விட்டு ரயில் தொலைவில் மறைந்ததும் அவர்களின் வாழ்க்கையும் இரு வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கத் தொடங்கியது. இதுவரை ஒவ்வொரு நாளையும் ஒன்றாக கடந்த நண்பர்கள் இனி நினைவுகளையும் தொலைபேசி உரையாடல்களையும் மட்டுமே துணையாக கொண்டு தங்கள் கனவுகளை நோக்கி தனித்தனியாக பயணிக்க வேண்டிய நிலை உருவானது. வட இந்தியாவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சதீஷ் தனது புதிய வேலையை தொடங்கினான். புதிய நகரம், புதிய அலுவலகம், புதிய மனிதர்கள் என அனைத்தும் அவனுக்கு புதுமையாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை கற்றுக்கொண்டு தனது வேலையில் மெதுவாக முன்னேறத் தொடங்கினான். இங்கே சகியும் தனது குடும்ப பொறுப்புகளை முழு மனதுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். வேலை, வீடு, பெற்றோர், தங்கைகள் என்று அவளது நாட்கள் பரபரப்பாக நகர்ந்தாலும், தனது பழைய நண்பனுடன் பேசும் நேரத்தை மட்டும் அவள் ஒருபோதும் தவறவிடவில்லை. தூரம் அவர்களை பிரித்திருந்தாலும் வாட்ஸ்அப் அவர்களின் நட்பை இணைத்து கொண்டே இருந்தது. தினமும் காலை வணக்கத்திலிருந்து இரவு உறங்கச் செல்லும் வரை அன்று நடந்த சிறிய விஷயங்களை கூட இருவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். புகைப்படங்கள், குரல் செய்திகள், நகைச்சுவைகள் என அவர்களின் உரையாடல்கள் பழைய நாட்களை நினைவுபடுத்தின. சதீஷ் தனது அலுவலகத்தில் நடந்த அனுபவங்களையும் புதிய நண்பர்களை பற்றியும் கூறுவான். சகி தனது குடும்பத்தின் நிகழ்வுகளையும் தங்கைகளின் படிப்பையும் வேலைப்பளுவையும் பகிர்ந்து கொள்வாள். ஒருவர் மற்றொருவரின் சந்தோஷத்திலும் கவலையிலும் எப்போதும் துணையாகவே இருந்தனர். நாட்கள் அமைதியாகவும் இயல்பாகவும் நகர்ந்தன. வெவ்வேறு நகரங்களில் வாழ்ந்தாலும் அவர்களின் நட்பு எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போது யாருடைய பாதையை மாற்றும் என்பதை யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. சில மாதங்கள் அமைதியாக கடந்த பிறகு சகிக்கு அலுவலகத்தில் தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை கிடைத்தது. அந்த அரிய வாய்ப்பை வீணாக்க விரும்பாத அவள் நீண்ட நாட்களாக நேரில் சந்திக்க முடியாத சதீஷை பார்க்க டெல்லி செல்ல முடிவு செய்தாள். அந்த செய்தியை கேட்ட சதீஷும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவளை வரவேற்க தயாரானான். டெல்லி வந்த சகியை சதீஷ் அன்புடன் வரவேற்றான். பல மாதங்களுக்குப் பிறகு நேரில் சந்தித்த அந்த நிமிடத்தில் இருவரின் முகத்திலும் இயல்பான மகிழ்ச்சி தெரிந்தது. கடந்த நாட்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டபடியே அந்த 5 நாட்களையும் மறக்க முடியாத நினைவுகளாக மாற்ற வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்தனர். அடுத்த சில நாட்களில் டெல்லியின் பல முக்கிய இடங்களை ஒன்றாகச் சுற்றி பார்த்தனர். வரலாற்றுச் சிறப்புமிக்க நினைவுச் சின்னங்கள், பரபரப்பான சந்தைகள், அழகிய பூங்காக்கள்,
சுவையான உணவகங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் குழந்தை பருவ நண்பர்களைப் போலவே சிரித்து பேசி மகிழ்ந்தனர். பல மாதங்களாக இருந்த தூரம் அந்த சில நாட்களில் முற்றிலும் மறைந்துவிட்டது. விடுமுறையின் கடைசி நாளில் அவர்கள் தாஜ்மஹாலை பார்க்கச் சென்றனர். காதலின் அடையாளமாக உலகம் போற்றும் அந்த இடத்தின் அமைதியும் அழகும் சகியின் மனதில் நீண்ட காலமாக மறைத்து வைத்திருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த துணிச்சலை கொடுத்தது. பல ஆண்டுகளாக நட்பாக இருந்த அந்த உறவு அவளது மனதில் காதலாக மலர்ந்திருப்பதை அவள் மெதுவாக சதீஷிடம் கூறினாள். சகியின் வார்த்தைகளை கேட்ட சதீஷ் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவளது கண்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எந்த கோபமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, ஆழமான யோசனை மட்டுமே தெரிந்தது. அவனது மௌனம் சகியின் மனதில் ஏராளமான கேள்விகளை எழுப்பியது. அந்த மாலை தாஜ்மஹாலின் வெண்மையான சுவர்களை அமைதியாக நோக்கிக் கொண்டிருந்த இருவருக்கும் இடையில் பேசப்படாத உணர்வுகள் மட்டுமே இருந்தன. பதில் கிடைக்காத அந்த ஒப்புதல் அவர்களின் நட்பின் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்ற தெரியாத எதிர்பார்ப்பை உருவாக்கியது. டெல்லியில் கழிந்த அந்த இனிய நாட்கள் முடிவுக்கு வந்தன. சகி மீண்டும் தனது ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தது. சதீஷ் அவளை வழியனுப்ப ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தான். தாஜ்மஹாலில் நடந்த அந்த உரையாடலுக்குப் பிறகு இருவருக்கும் இடையே ஒரு அமைதியான மௌனம் நிலவியது. ரயில் புறப்படுவதற்கான அறிவிப்பு ஒலித்தபோது சகியின் மனம் பதிலை எதிர்பார்த்து தவித்தது. தன்னுடைய காதலை வெளிப்படையாகச் சொல்லிவிட்ட அவளுக்கு சதீஷ் என்ன முடிவு சொல்லப் போகிறான் என்ற கேள்வி மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவனை நோக்கி அமைதியாக நின்றாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த சதீஷ் மெதுவாக அவளிடம் பேசத் தொடங்கினான். இப்போது என்னால் எந்த முடிவையும் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையிலும் என் வேலையிலும் இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்னை நம்பு, எனக்காக கொஞ்சம் காத்திரு என்று மட்டும் கூறினான். அதற்கு மேல் தனது மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவன் வெளிப்படுத்தவில்லை. அந்த வார்த்தைகள் சகிக்கு ஒரு பதிலாகவும் இல்லை, மறுப்பாகவும் இல்லை. இருந்தாலும் சதீஷின் குரலில் இருந்த நேர்மையும் நம்பிக்கையும் அவளது மனதில் ஒரு சிறிய நிம்மதியை ஏற்படுத்தியது. அவள் அமைதியாக தலையசைத்தாள். இருவரும் ஒருவரின் கண்களில் ஒருவர் பார்த்தபடியே சொல்லப்படாத பல உணர்வுகளை மனதிற்குள் புதைத்து கொண்டனர். ரயில் மெதுவாக நிலையத்தை விட்டு நகர்ந்தது. ஜன்னல் வழியாக கையை அசைத்தபடி சென்ற சகியையும் தளத்தில் நின்றபடி அவளை பார்த்து கொண்டிருந்த சதீஷையும் காலம் மீண்டும் இரண்டு திசைகளில் பிரித்தது. ஆனால் இந்த முறை அவர்களின் நடுவில் இருந்தது வெறும் தூரம் மட்டுமல்ல, ஒரு வாக்குறுதியும். அதற்காக காத்திருக்கும் ஒரு இதயமும் இருந்தது. சில மாதங்கள் அமைதியாக கடந்தன. சதீஷ் தனது வேலையில் முழு கவனத்துடன் ஈடுபட்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனது வீட்டில் திருமணத்தை பற்றிய பேச்சுகள் தீவிரமாக ஆரம்பித்தன. வயதும் நல்ல வேலையும் அமைந்துவிட்டதால் இனி அவனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பெற்றோர் முடிவு செய்தனர். சதீஷின் தாயார் தன்னுடைய உறவினரின் மகளை மருமகளாக கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையை பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்தார். குடும்ப உறவு மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணையே சதீஷுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினார். அந்த முடிவை குடும்பத்தினரும் ஏற்றுக்கொண்டனர். சதீஷ் தனது தாயின் மீது அளவற்ற மரியாதையும் பாசமும் வைத்திருந்தான். சிறுவயது முதல் தாயின் விருப்பத்தை மீறி எந்த முடிவையும் எடுத்ததில்லை. தனது சொந்த உணர்வுகளை விட பெற்றோரின் மகிழ்ச்சிக்கே எப்போதும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் குணம் அவனிடம் இருந்தது. அவனது மனதின் ஆழத்தில் சகியின் நினைவுகளும் அவள் கூறிய காதலும் இருந்தபோதிலும் அவற்றை வெளிப்படுத்த அவன் துணியவில்லை. ஒருபுறம் தனது உணர்வுகள் போராடினாலும் மறுபுறம் தாயின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை அவனது மனதை கட்டுப்படுத்தியது. அந்த போராட்டத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே புதைத்து கொண்டான். இறுதியில் குடும்பத்தினர் கேட்டபோது சதீஷ் அமைதியாக, உங்களுக்கு விருப்பம் என்றால் எனக்கும் சம்மதம் என்று மட்டும் கூறினான். அந்த ஒரு வாக்கியம் அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவாக மாறியது.
அது அவனது மனதின் விருப்பமல்ல, பெற்றோரின் விருப்பத்திற்கு அவன் அளித்த மரியாதையின் வெளிப்பாடாக இருந்தது. சதீஷின் சம்மதத்துடன் திருமண ஏற்பாடுகள் வேகமாக தொடங்கின. இந்த முடிவு இன்னும் சகிக்கு தெரியவில்லை. அவள் இன்னும் அவன் சொன்ன "எனக்காக கொஞ்சம் காத்திரு" என்ற வார்த்தைகளை நம்பிக்கையாக மனதில் சுமந்து கொண்டிருந்தாள். ஆனால் விதி அவர்களின் வாழ்க்கைக்காக முற்றிலும் வேறொரு பாதையை அமைத்துக் கொண்டிருந்தது. சில நாட்கள் யோசித்த பிறகு சதீஷ் இனியும் உண்மையை மறைத்து வைக்க முடியாது என்று முடிவு செய்தான். ஒருநாள் மாலை சகிக்கு அழைப்பு விடுத்து தனது வீட்டில் நடந்த அனைத்தையும் அமைதியாகச் சொல்ல ஆரம்பித்தான். தாயின் விருப்பப்படி உறவு பெண்ணுடன் தனது திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் மெதுவாக கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சகி சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவளது மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. அவன் ஒருநாள் "எனக்காக கொஞ்சம் காத்திரு" என்று சொன்னது, தாஜ்மஹாலில் நடந்த அந்த தருணம், இருவரும் பகிர்ந்து கொண்ட நினைவுகள் அனைத்தும் அவளது கண்முன் தோன்றி மறைந்தன. தொலைபேசியின் மறுபுறம் நிலவிய அந்த அமைதி சதீஷின் மனதையும் கனக்கச் செய்தது. அவளிடம் என்ன சொல்லி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் அவனும் அமைதியாக இருந்தான். தனது முடிவு அவளது மனதை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். சில நொடிகளுக்குப் பிறகு சகி தனது உணர்வுகளை வெளிக்காட்டாமல் மெதுவாக பேசினாள். "உன் அம்மாவின் வார்த்தையை கேள். அவர்களுடைய சந்தோஷம்தான் உனக்கு முக்கியம். அவர்கள் எடுத்த முடிவை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்" என்று அமைதியான குரலில் கூறினாள். அவளது வார்த்தைகளில் வேதனை இருந்தாலும் குற்றம் சாட்டும் ஒரு சொல்லும் இல்லை. பிறகு ஒரு சிறிய புன்னகையை வரவழைக்க முயன்றபடி "உன் கல்யாணத்தில் நாம சந்திப்போம்" என்று மட்டும் சொன்னாள். அந்த ஒரு வாக்கியம் சதீஷின் இதயத்தை இன்னும் கனமாக்கியது. அவளது மனவேதனையை மறைக்க அவள் எடுத்த முயற்சியை அவன் தெளிவாக உணர்ந்தான். அந்த அழைப்பு முடிந்த பிறகு இருவரின் வாழ்க்கையும் மாறுபட்ட திசைகளில் நகரத் தொடங்கியது. பேச வேண்டிய பல உணர்வுகள் மனதிற்குள்ளேயே புதைந்து போயின. சில காதல்கள் பிரிவால் முடிவதில்லை, சொல்லப்படாத தியாகங்களால் என்றும் நினைவாக வாழ்கின்றன. காலம் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. இரு குடும்பங்களின் ஆசீர்வாதத்துடன் சதீஷுக்கும் சுந்தரிக்கும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் திருமணம் நடைபெற்றது. உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் புதுமண தம்பதியரை வாழ்த்தி அவர்களின் புதிய வாழ்க்கை இனிதே அமைய வேண்டுமென மனதார ஆசீர்வதித்தனர். திருமணச் செய்தியை அறிந்த சகி தனது மனதில் இருந்த வேதனையை வெளிக்காட்டாமல் அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். சதீஷுக்கும் சுந்தரிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தாள். "உங்கள் இருவரின் வாழ்க்கை என்றும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்க வேண்டும்" என்று புன்னகையுடன் வாழ்த்திய அவளது வார்த்தைகளில் உண்மையான அன்பும் உயர்ந்த மனப்பான்மையும் இருந்தது. சதீஷும் அந்த வாழ்த்துக்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டான். வாழ்க்கை தன்னை வேறொரு பாதையில் அழைத்துச் சென்றுவிட்டதை அவனும் உணர்ந்திருந்தான். கடந்த கால நினைவுகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தனது புதிய குடும்ப வாழ்க்கையை பொறுப்புடன் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மறுபுறம் சகி தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ள முடிவு செய்தாள். கடந்த நினைவுகளில் மூழ்கி நிற்பதை விட தனது குடும்பத்தின் எதிர்காலமே இனி தனது முதல் பொறுப்பு என்று மனதை உறுதிப்படுத்திக் கொண்டாள். வேலைக்கும் குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தனது முழு கவனத்தையும் அதில் செலுத்த ஆரம்பித்தாள். அலுவலகத்தில் அவளது உழைப்பும் அர்ப்பணிப்பும் நாளுக்கு நாள் உயர்ந்தது. வீட்டில் பெற்றோருக்கும் தங்கைகளுக்கும் துணையாக இருந்து அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இன்னும் அதிகமாக உழைத்தாள். தனது தனிப்பட்ட வேதனையை ஒருபோதும் மற்றவர்களுக்கு வெளிக்காட்டாமல் புன்னகையுடன் தனது பொறுப்புகளைச் சுமந்தாள். வாழ்க்கை இருவரையும் வெவ்வேறு பாதைகளில் அழைத்துச் சென்றிருந்தாலும் ஒருவருக்கொருவர் நன்மை மட்டுமே விரும்பும் அந்த நட்பின் தூய்மை மாறவில்லை. காலம் காதலை பிரித்திருக்கலாம், ஆனால் மரியாதையும் நல்லெண்ணமும் நிறைந்த அந்த உறவு அவர்களின் மனதில் என்றும் அழியாத நினைவாக நிலைத்திருந்தது. சில மாதங்கள் கடந்த பிறகு ஒரு முக்கியமான அலுவலகத் திட்டத்தில் சதீஷ் மிகுந்த பணிச்சுமையை எதிர்கொண்டான். வேலை நேரத்தில் முடிக்க வேண்டிய பொறுப்புகள் அதிகரித்ததால் அவனால் தனியாக அந்த திட்டத்தை நிறைவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது.
அப்போது பல வருடங்களாக தனது திறமையை நன்கு அறிந்திருந்த சகியின் உதவி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருநாள் சதீஷ் சகியை தொடர்பு கொண்டு சில நாட்களுக்கு டெல்லிக்கு வருமாறு கேட்டுக்கொண்டான். இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது. உன் அனுபவமும் திறமையும் எனக்கு இப்போது மிகவும் தேவை. சில நாட்கள் மட்டும் தங்கி உதவி செய் என்று மனதார வேண்டுகோள் வைத்தான். தனது குடும்பத்தினரிடம் அனுமதி பெற்ற சகியும் நண்பனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் டெல்லி செல்ல சம்மதித்தாள். டெல்லி சென்ற சகியை சதீஷும் அவனது மனைவி சுந்தரியும் வீட்டிற்கு வரவேற்றனர். ஆரம்பத்தில் சுந்தரி மரியாதையுடனும் இயல்பாகவும் நடந்து கொண்டாள். பழைய நண்பர் என்பதால் உதவிக்காக வந்திருக்கிறாள் என்று நினைத்து அவளிடம் எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை. அடுத்த சில நாட்களில் சகியும் சதீஷும் அலுவலகத் திட்டத்தில் முழு கவனத்துடன் இணைந்து பணியாற்றினர். அதிக நேரம் கணினி முன் அமர்ந்து விவாதிப்பதும் திட்டங்களை தயாரிப்பதும் இரவு நேரம் வரை வேலை செய்வதும் அன்றாட நிகழ்வாக மாறியது. அவர்களின் உரையாடல்கள் அனைத்தும் வேலையைச் சுற்றியே இருந்தாலும் வெளியில் இருந்து பார்த்தவர்களுக்கு அது வேறு விதமாக தோன்றக்கூடிய சூழல் உருவானது. இந்த நிலை சுந்தரியின் மனதில் மெதுவாக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. சதீஷ் தனது நேரத்தின் பெரும்பகுதியை சகியுடன் வேலைக்காக செலவிடுவதை பார்த்து அவளுக்குள் பொறாமையும் பாதுகாப்பின்மையும் வளர ஆரம்பித்தது. மனதில் தோன்றிய சந்தேகங்களை வெளிப்படையாக கேட்காமல் அவற்றை உள்ளுக்குள் வளர்த்து கொண்டாள். நாட்கள் செல்லச் செல்ல சுந்தரியின் நடத்தை மாறத் தொடங்கியது. சிறிய விஷயங்களுக்கு கூட சகியிடம் குளிர்ச்சியாக பேசுவது, மறைமுகமாக குத்திக்காட்டுவது, அவளது வருகையை பற்றி கசப்பான வார்த்தைகளில் பேசுவது போன்ற செயல்கள் அதிகரித்தன. சகி எந்த பதிலும் சொல்லாமல் அந்த வார்த்தைகளை அமைதியாக கடந்து செல்ல முயன்றாள். ஒருநாள் அனைவரும் இருக்கும் நேரத்தில் சுந்தரி தனது கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள். சகியின் மனதை புண்படுத்தும் வகையில் அவளை அவமதித்து பேசினாள். அந்த எதிர்பாராத வார்த்தைகள் வீட்டின் அமைதியை கலைத்தன. சகி அமைதியாக நின்றாள். சதீஷ் அதிர்ச்சியுடன் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஒரு சம்பவம் மூவரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய திருப்பத்திற்கான தொடக்கமாக மாறியது. ஒருநாள் காலையில் சகி அமைதியாக தனது முடிவை எடுத்தாள். யாரிடமும் எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் தனது உடைமைகளை பையில் அடுக்க ஆரம்பித்தாள். டெல்லியில் இனி தங்குவது சரியானது அல்ல என்று எண்ணிய அவள் தமிழ்நாட்டிற்கு திரும்ப முடிவு செய்தாள். சகி புறப்பட போகிறாள் என்பதை அறிந்த சதீஷ் மிகவும் வருத்தமடைந்தான். தனது மனைவியின் வார்த்தைகள் சகியின் மனதை புண்படுத்தியதை நினைத்து அவனது மனசாட்சி அவனை உறுத்தியது. என்னை மன்னிச்சிடு, நடந்தது இப்படியிருக்க கூடாது என்று மனவேதனையுடன் அவளிடம் கூறினான். அதை கேட்ட சகி மெதுவாக புன்னகைத்தாள். இதற்காக நீ வருத்தப்பட வேண்டியதில்லை, இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று அமைதியாகச் சொன்னாள். அவளது குரலில் கோபம் இல்லை, புரிதல் மட்டுமே இருந்தது. புதிதாக திருமணமான வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உணர்வுகள் வருவது மிகவும் இயல்பானது. தன் கணவரை பற்றிய உரிமை உணர்வு ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கும். சுந்தரியின் மனநிலையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சகி மனப்பக்குவத்துடன் கூறினாள். அதன் பிறகு தனது பயணப்பையை எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் மரியாதையாக விடைபெற்றாள். சதீஷின் மனதில் குற்ற உணர்வு இருந்தாலும் சகியின் முதிர்ச்சியான வார்த்தைகள் அவனை சிந்திக்க வைத்தன. டெல்லியை விட்டு தமிழ்நாட்டை நோக்கி புறப்பட்ட சகி கடந்த நிகழ்வுகளை மனதில் சுமக்காமல் மீண்டும் தனது குடும்பத்தையும் பணியையும் நோக்கி பயணத்தை தொடர்ந்தாள். பல ஆண்டுகள் அமைதியாக கடந்தன. தனது வேலை, குடும்ப பொறுப்புகள் என்று முழு கவனத்துடன் வாழ்ந்த சகி வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் விதி அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதரை அறிமுகப்படுத்தியது. சுந்தர் என்ற இளைஞர் சிறுவயதிலேயே ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாவிட்டாலும் தனது உழைப்பாலும் நல்ல குணத்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்திருந்தார். பிறருக்கு மரியாதை கொடுப்பதும் நேர்மையாக வாழ்வதும் அவரது மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஒரு சமூக நிகழ்ச்சியின் மூலம் சகியையும்
அவளது குடும்பத்தினரையும் சந்திக்கும் வாய்ப்பு சுந்தருக்கு கிடைத்தது. சகியின் பொறுப்புணர்வு, எளிமை, குடும்பத்தின் மீது வைத்திருந்த அன்பு ஆகியவை அவரை மிகவும் கவர்ந்தன. சில சந்திப்புகளுக்குப் பிறகு அவளையே தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மனதார முடிவு செய்தார். அதன் பிறகு சுந்தர் நேரடியாக சகியின் பெற்றோரைச் சந்தித்து திருமண விருப்பத்தை மரியாதையுடன் தெரிவித்தார். தனது வாழ்க்கையை பற்றியும் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்த பின்னணியையும் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக கூறினார். அவரது நேர்மையும் பணிவும் சகியின் பெற்றோரின் மனதில் நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அனைத்து விஷயங்களையும் நிதானமாக யோசித்த சகியின் பெற்றோர் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். சுந்தரின் நல்ல மனமும் பொறுப்பான குணமும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு சகியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் அமைதியாக தொடங்கப் போகிறது என்ற நம்பிக்கை அந்த வீட்டில் மீண்டும் மலர்ந்தது. சகியின் திருமண ஏற்பாடுகள் மகிழ்ச்சியுடன் நடைபெற்று வந்தன. திருமண பத்திரிகையை தனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கிய அவள் சதீஷுக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பிதழை அனுப்பினாள். நீங்களும் சுந்தரியும் கண்டிப்பாக என் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று அன்புடன் அழைத்தாள். திருமண நாளில் சதீஷும் சுந்தரியும் திருமண மண்டபத்திற்கு வந்தனர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு சகியை மணமகள் கோலத்தில் பார்த்த சதீஷ் அவளது புதிய வாழ்க்கைக்காக மனதார மகிழ்ந்தான். சுந்தரியும் புன்னகையுடன் சகிக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்தாள். சில நேரம் கழித்து சுந்தரி தனியாக சகியைச் சந்தித்தாள். தயக்கத்துடன் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு, அன்று நான் உன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டேன். கோபத்திலும் சந்தேகத்திலும் உன் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று கண் கலங்கியபடி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டாள். சுந்தரியின் வார்த்தைகளை கேட்ட சகி மெதுவாக புன்னகைத்தாள். அதையெல்லாம் நான் எப்போதோ மறந்துவிட்டேன். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்மை அப்படி நடக்க வைக்கின்றன. உன் மனதில் எந்த குற்ற உணர்வும் வைத்துக்கொள்ளாதே. நீங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று அன்புடன் கூறினாள். அந்த நிமிடத்தில் இருவரின் மனதிலும் இருந்த பாரம் முழுவதுமாக கரைந்தது. கடந்த காலத்தின் காயங்களை மறந்து புதிய புரிதலுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் புன்னகையுடன் பார்த்து கொண்டனர். அந்த திருமணம் சகியின் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மட்டுமல்லாமல் ஒரு தவறான புரிதலுக்கு அழகான முடிவாகவும் அமைந்தது. சகியின் திருமணம் இனிதே முடிந்த மறுநாள் சுந்தரி அன்புடன் சகியையும் அவரது கணவர் சுந்தரையும் சகியின் பெற்றோரையும் இரவு விருந்திற்கு தனது வீட்டிற்கு அழைத்தாள். இந்த முறை நீங்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்தினர்களாக வரவேண்டும் என்று புன்னகையுடன் அழைத்த அந்த அழைப்பை அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். குறிப்பிட்ட மாலையில் அனைவரும் சதீஷின் வீட்டிற்கு வந்தனர். சுந்தரி தனது கைகளால் பலவிதமான உணவுகளை அன்புடன் சமைத்து பரிமாறினாள். வீட்டில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்தும் அந்த அன்பான வரவேற்பில் கரைந்து போனது. இரவு உணவின்போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பள்ளி நாட்களில் நடந்த குறும்புகள், கல்லூரி வாழ்க்கையின் இனிய சம்பவங்கள், திருமண நிகழ்ச்சியின் சந்தோஷமான தருணங்கள் என ஒவ்வொரு நினைவும் சிரிப்பை வரவழைத்தது. இரு குடும்பங்களும் பல வருடங்களாக பழகிய உறவினர்களைப் போல மனம் திறந்து பேசினர். உணவு முடிந்த பிறகு சதீஷும் சகியும் தங்களது வாழ்க்கை பயணத்தை நினைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். அந்த புன்னகையில் எந்த வருத்தமும் இல்லை. நல்ல நண்பர்களாக ஒருவரின் வாழ்க்கையில் மற்றொருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த திருப்தி மட்டுமே இருந்தது. சுந்தரியும் தனது கணவருடன் சேர்ந்து அனைவரையும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள். அந்த இரவு விருந்து வெறும் உணவு விருந்தாக இல்லாமல் இரண்டு குடும்பங்களின் இதயங்களை இணைத்த ஒரு இனிய சந்திப்பாக மாறியது. மறுநாள் அனைவரும் மகிழ்ச்சியான நினைவுகளுடன் தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டனர். கடந்த காலத்தின் காயங்களை பின்னால் விட்டுவிட்டு அன்பும் புரிதலும் நிறைந்த புதிய உறவோடு அவர்கள் தங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தனர்.